வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணியிலிருந்து கிராம சேவகர்கள் விலகியுள்ளனர். டேட்வா புயலினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணிகளிலிருந்து விலகிக் கொள்ள கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. அதன்படி நேற்று முதல் குறித்த பணிகளிலிருந்து விலகிக் கொண்டுள்ளதாக அந்த சங்கத்தின் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். குறித்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் உள்ள குறைபாடுகள் காரணமாகவே இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த கொடுப்பனவு வழங்கும் செயல்முறையை அரசாங்கம் இன்னும் முறையான வகையில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். டேட்வா புயலினால் பகுதியளவில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. ஆனால் இது தொடர்பான சுற்றறிக்கையில் கடுமையான குறைபாடுகள் இருப்பதாக கூறி பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் மற்றும் அரச கணக்காளர் சங்கம் என்பன ஏற்கனவே இந்த பணிகளில் இருந்து விலகியிருந்தன. இதனையடுத்து இந்த பணிகளை முன்னெடுக்கும் பொறுப்பு கிராம உத்தியோகத்தர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனினும் நேற்று முதல் தாங்களும் அந்த பணிகளிலிருந்து விலகியுள்ளதாக கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அத்துடன் பேரிடர் கால கடமைகளில் ஈடுபடும் தங்களுக்கு அதற்குரிய போதுமான கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் மூலம் 2025ஆம் ஆண்டில் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டில் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த பயணிகள் வாகனங்களில் 10% மின்சார வாகனங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்கள் மற்றும் சந்தை தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டின் 64,556 சிற்றூர்ந்துகள் மற்றும் SUVக்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவற்றில் 6,439 வாகனங்கள் முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் எனவும் மொத்த இறக்குமதியில் 18,709 வாகனங்கள் கலப்பின் வாகனங்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி கல்வி அமைச்சுக்கு முன்பாக பெற்றோர் குழு ஒன்று தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். தரம் 6 பெற்றோர் சங்கம் என்ற பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்ட பெற்றோர் குழுவினால் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி நேற்று காலை இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பமானது. இதேவேளை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி பல பகுதிகளில் போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பொலனறுவை, காலி உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த போராட்டங்கள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேவேளை அரசாங்கத்தை உகந்த கல்வி சீர்திருத்தங்களை கொண்டுவர வலியுறுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தீப்பந்த போராட்டம் நேற்று முன்தினம் இரவு ருவன்வெல்ல கண்ணத்தொட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்துக்கு வந்த ஒரு குழுவினர் போராட்டக்காரர்களை தடுத்ததனால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலை அதிபர்களின் இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் பாடசாலைகளின் நிலவும் மனிதவள பற்றாக்குறை தொடர்பான விடயங்கள் குறித்து நாடாளுமன்ற உபக்குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை குழுவின் கீழ் நியமிக்கப்பட்ட இந்த உபக்குழு அதன் தலைவியான பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன தலைமையில் அண்மையில் கூடிய போதே இந்த விடயங்கள் ஆராயப்பட்டன. அதன்படி அதிபர் சேவையின் 1ஆம் தரத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் அதிபர் பதவியை மாத்திரமே வகிப்பது குறித்து இங்கு ஆலோசிக்கப்பட்டது. அனைத்து கல்வி சேவைகளிலும் 6 வருட கால சேவையின் பின்னர் கட்டாய இடமாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல முன்மொழிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொடர்பான திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த முன்மொழிவுகள் தொடர்பாக அமைச்சின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை 2 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் பின்னரே இதுகுறித்து இறுதி பரிந்துரைகள் வெளியிடப்படும் என உபக்குழுவின் தலைவி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. நபர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் பேலியகொடை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேலியகொடை மீகவத்த பகுதியில் நேற்று முன்தினம் பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் மீகவத்த பகுதியில் வசிக்கும் 23 முதல் 26 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் தெரிய வருவதாவது, பேலியகொடை மீகவத்த பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் புறாக்கள் தொடர்பில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக நபர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவர் வத்தலை ஒளியமுள்ள பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகராறில் கொலை செய்யப்பட்டவரின் சகோதரனும் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
பேலியகுடை காவல்துறையினரால் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டளவில் நாடளாவிய ரீதியில் அனைத்து முன்பள்ளி மாணவர்களுக்கும் பொதுவான பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் 19,000 ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினின் மெட்ரிட் நகரில் நடைபெற்ற சர்வதேச பராமரிப்பாளர் மாநாட்டின் எதிர்கால நோக்கு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னும் இறுதி அமர்வில் உரையாற்றிய போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் இம்மாதம் முதல் 400 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் மாதாந்த சம்பளம் 1750 ரூபாய் வரையிலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சினை என்பது பல வருடங்களாக நிறைவேற்றப்படாத கோரிக்கையாகவே இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் தற்போதைய அரசாங்கம் மூலம் முன்வைக்கப்பட்ட 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்தது. பெருந்தோட்ட கம்பெனிகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு அமைய இம்மாதத்திலிருந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் 400 ரூபாவால் அதிகரிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை கொரணை இலிம்பா சந்திக்கு அருகில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த 2 இளைஞர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கொரணை தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். களுத்துறை கொரணை இலிம்பா சந்தைக்கு அருகில் போட்டித்தன்மையுடன் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களில் சென்ற 2 இளைஞர்கள் கார் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. துரதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிரிழந்தவர் கொரணை குறுக்கட பகுதியைச் சேர்ந்த ஷாசி எனப்படும் சசிந்து தேவ்மித் பிரசன்னா என்ற 17 வயது இளைஞர் என்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். 2 மோட்டார் சைக்கிள்களும் எங்கிரியாவிலிருந்து கொரணை நோக்கி அதிவேகமாக சென்ற போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள 2000 ரூபாய் நினைவு நாணயத்தாளின் முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கி வெளியிட்ட தகவலின்படி குறித்த பணத்தாளை வெளிச்சத்தில் உயர்த்தி பிடிக்கும் போது வாள் ஏந்திய சிங்கத்தின் உருவம் மற்றும் 2000 என்ற இலக்கம் தெளிவாக தெரியும். பணத்தாளின் முன்பக்கமும் பின்பக்கமும் அச்சடிக்கப்பட்டுள்ள சிங்கத்தின் உருவம் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஒன்றிணைந்து முழுமையான படமாக காட்சியளிக்கும். பணத்தாளை சற்றே சரிக்கும் போது அதன் பாதுகாப்பு நூல் நீல நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறும். இதில் கொழும்பு கலங்கரை விளக்க மணிக்கூட்டு கோபுரம் மற்றும் 2000 என்ற இலக்கம் பொறிக்கப்பட்டுள்ளன. பணத்தாளில் உள்ள 2000 என்ற இலக்கம் மற்றும் இலங்கை மத்திய வங்கி என்ற வாசகம் சற்று தடினமாக தொடும்போது உணரக்கூடிய வகையில் அச்சிடப்பட்டுள்ளது. அத்துடன் பணத்தாளின் இருபக்க ஓரங்களிலும் 6 புடைப்பு அடையாள கோடுகள் உள்ளன. இது கட்புலனற்றோர் பணத்தாளை எளிதாக அடையாளம் காண உதவும். பணத்தாளை புற ஊதா ஒளியின் கீழ் வைக்கும்போது அதில் உள்ள கொழும்பு நகர கோபுரங்களின் உருவங்கள் மற்றும் 75வது ஆண்டு நிறைவு இலச்சினை ஆகியவை 2 வண்ணங்களில் ஒளிரும். இது இயந்திரங்கள் மூலம் போலி நாணயத்தாள்களை கண்டறிய உதவுகிறது. இந்நிலையில் போலி நாணயத்தாள்களை தவிர்க்க பொதுமக்கள் இந்த அம்சங்களை சரிபார்க்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இரத்தினபுரி நகரம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படுவதனால் சாரதிகள் அவதானமாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனால் வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகள் எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகள் மற்றும் பலாங்குடை, ரகுவானை, சூரியகந்த உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கூடுதலான பனிப்பொழிவு காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் ரம்பெவ வீதியில் பரசன் ஹஸ் வெப பிரதேசத்தில் வேன் ஒன்று முன்னால் பயணித்த லொரி மீது மோதி இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் வேனில் பயணித்த 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வேனின் சாரதி உறங்கியதனால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புனரமைப்பு பணிகளுக்காக வடக்கு புகையிரத மார்க்கத்தின் பல இடங்களை தற்காலிகமாக நேற்று திங்கட்கிழமை முதல் மூடப்பட்டுள்ளது. மகவ அனுராதபுரம் இடையிலான புகையிரத பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் மகவ ஓமந்தை வரையிலான புகையிரத பாதை முற்றாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் மதவாச்சி தலைமன்னர் புகையிரத பாதையின் அபிவிருத்தி பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மகவ முதல் ஓமந்தை வரையிலான புகையிரத பாதையில் 5 புகையிரத பாலங்களை மாற்றியமைக்கவும் யானைகள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதையை புனரமைக்கும் பணிகளை இவற்றுக்கு இணையாக முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் புகையிரத பாதை புனரமைப்பு பணிகளை முழுமையாக நிறைவு செய்து வடக்கு தெற்கு போக்குவரத்தை வளமை போன்று முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்று முதல் அனுராதபுரம் காங்கேசன்துறை வரையும் எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் ஓமந்தை காங்கேசன்துறை வரையும் ஜால்ராணி புகையிரத சேவையில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் உள்ள வர்த்தக நிறுவனங்களுக்கு சென்று ஊழியர்களின் பணத்தை மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கொட்டாவே போலீசாரால் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். ரத்மலானை, கல்கிசை, மகரகம, திசமகராமே போன்ற போலீஸ் நிலையங்களில் குறித்த மோசடிகள் பற்றிய முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் பல்வேறு வர்த்தக நிறுவனங்களுக்கு சென்று அங்குள்ள காசாளர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து நுட்பமான முறையில் பணத்தை பெற்று போதைப்பொருள் வாங்குவதற்கு செலவிட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொட்டாவே போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சீதுவை நீர்கொழும்பு வீதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியை சுற்றி வளைக்கப்பட்டதுடன் 4 சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். சீதுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மாத்தலை, அலவ மற்றும் ஹெட்டன் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் 21 முதல் 34 வயது உட்பட்டவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.